இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி இன்ஜினோட பெட்டுங்க. இந்த பெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 போல்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க, இங்கிட்ட ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 போல்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா போல்ட் மட்டும் கட் ஆயிடுங்க, ஹெட்டோட கட் ஆயிட்டு உங்களுக்கு இந்த த்ரெட் இப்போ தெரியுது. இந்த த்ரெட் இப்போ தெரியுற மாதிரி நாங்க ஜூம் போட்டு எடுத்துருக்கோம் பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு போல்ட் கட் ஆயிருக்கும், உள்ள அந்த இடத்துல கட் ஆயிருக்கு பாருங்க. அதுலயே கிளீன் பண்ணீங்க, பக்கத்துல இருக்கிற த்ரெட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போல ஒரு டீ ஆர்டர் வந்து இப்படி வெல்டிங் பண்ணிட்டு இதை வந்து கலக்கணும். ஒருவேளை சப்போஸ் இந்த மாதிரி போல்ட் வரலனா இந்த மாதிரி சிலிண்டர் யூஸ் பண்ணி கட்டிங் கேஸ் இல்லையா, இதை வந்து ஹீட் பண்ணி இந்த இடத்துல ஹீட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அதாவது ஒரு அரை மரம் வந்து லூஸ் பண்ணிருக்கோம், ரொம்ப மெனக்கட்டதுல அரை மரம் லூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கு, இது எடுக்கிறது வந்து டஃபா தான். ஃபேஸ் கவர் பண்ற மாதிரியான ஒரு ஷீல்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல அந்த ஸ்மோக் படுறது வந்து கம்மியா இருக்கும். சோ ஃபேஸ் வந்து கருத்து போறதுல கொஞ்சம் நீங்க தப்பிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் பழகக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜின் பெட்ல கட்டான ஸ்டெட் எல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ எடுத்து பக்கத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி இன்ஜினோட பெட்டுங்க. இந்த பெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 போல்ட் கொடுத்துருக்காங்களா, இங்க ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க, இங்கிட்ட ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 போல்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா